சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜேர்னலோட நேம் வந்து ஜேர்னல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஜிசம் ஜேர்னல் சொல்லுவாங்க, JISEM. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதுனால எந்த குவார்டைல்ல வந்து வருது. அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ் ஆர் மேபி ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜேர்னலோடைய ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வெப்சைட்ல எவ்வளவு கோட் பண்றாங்க, அதே மாதிரி பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ நம்ம மார்ச் 2025ல வந்து இருக்கோம். இன்னும் ஒரு 9 months பக்கத்துல இருக்கு இந்த வருஷம் வந்து முடியறதுக்கு. பட் வந்து சில பேர் வந்து சொல்றாங்க இப்போ 2025லயே வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜேர்னல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஜேர்னல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஜேர்னலோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து JISEM ஜேர்னல், அதாவது வந்து ஜேர்னல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து கூகுள் சர்ச்ல வந்து கொடுக்கும்போது நமக்கு எக்ஸாக்டான ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. JISEM-journal.com. இதே மாதிரி சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக சில இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ்ல வந்து இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. ISSN போர்ட்டல்லையும் இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரியுது. ஸோ எனிவே நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணலாம். இதுதான் வந்து ஒன்லி வெப்சைட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜேர்னல், JISEM-journal.com. ஸோ இதுல வந்து எடுத்த உடனே கோத்ரூ பண்ணும்போது ஒரு DOI நம்பர் வந்து இருக்கு. இந்த DOI நம்பரை வந்து கிளிக் பண்ணா இதே வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. ஆக்சுவலா இதை எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. DOIனா DOIல உண்மையிலே அவங்க வந்து நம்பர் வாங்கியிருக்காங்களான்னு வந்து தெரியல. ஆன்லைன் ISSN நம்பர் வந்து இருக்கு. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்பெஷல் இஷ்யூக்கு ஆர்டிகல்ஸ் திரட்டுறாங்களா இல்ல ரெகுலர் இஷ்யூக்கு ஆர்டிகல்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்களான்னு தெரியல. பட் லாஸ்ட் டேட் வந்து March 30, 2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் இஷ்யூ வந்து வால்யூம் 9 இஷ்யூ நம்பர் 4 2024 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2025ல ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறது வந்து தெரியுது. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது காப்பரேட் ஃபார்மும் பேப்பர் டெம்ப்ளேட்டோடைய பேசிக் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 2025ல கோத்ரூ பண்ணும்போது ஊர்பட்ட ஸ்பெஷல் இஷ்யூ வந்து இருக்கு. இப்போ பாருங்களேன், 26 ஸ்பெஷல் இஷ்யூஸ் பக்கத்துல ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம வந்து மார்ச் 2025ல தான் இருக்கோம். மார்ச் 2025 முடிய கூட இல்ல, இவ்வளவு வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2025 ரெகுலர் இஷ்யூன்னு பார்த்தா ஒரே ஒரு ரெகுலர் இஷ்யூ தான் நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்போ ஸ்பெஷல் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து அகைன் ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறது வந்து பார்க்க முடியுது. மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து இருக்காங்க. பட் அதர் கண்ட்ரி ஆத்தர் ஆர்டிகல்ஸும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ ரெகுலர் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது அகைன் இதுல இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் நிறையவே இருக்காங்க. அகைன் இன்டர்நேஷனல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. எய்ம்ஸ் அண்ட் ஸ்கோப் வந்து கோத்ரூ பண்ணும்போது AIML, அட்டானமஸ் ரோபோட்டிக்ஸ், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இப்போ மேனேஜ்மெண்ட் எடுக்கும்போது டெசிஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ். ஸோ இப்படி வந்து இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல வந்து அவங்க வந்து கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமா ரிவ்யூ பண்ணிட்டு சீக்கிரமா பப்ளிஷ் பண்றதாகவும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் டீம் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது இன்டர்நேஷனல்ஸும் வந்து பார்க்க முடியுது. பட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர் மேபி ஃபேக்கல்டி டீடைல்ஸ் வந்து இல்லை. அதே மாதிரி இந்த எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்கிட் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து அதுல இருந்து பயோகிராஃபி ஆர் டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். இன்டர்நேஷனலிசம் இருக்கு. பட் இதுல வந்து இந்தியன்ஸே இல்ல. எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் மேக்ஸிமம் பப்ளிஷ் பண்ணும்போது அப்போ எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸும் இந்தியன்ஸ் வந்து இருக்கணும்ல. இப்போ இண்டெக்ஸிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸ்கோபஸ் டேட்டாபேஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஹையர் எண்ட், மிச்சம் எல்லாமே லோவர் எண்ட் தான். கமிஷன் கைட்லைன்ஸ்ல வந்து MS வேர்ட் ஃபார்மேட்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். AI பிளாகியரிசம் ரிப்போர்ட் வந்து 10% குறைய இருக்கணும். டர்னிட்டின் பிளாகியரிசம் ரிப்போர்ட் வந்து லெஸ் தேன் 20% வந்து இருக்கணும். கான்டாக்ட் ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, போர்ச்சுகல் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து ஒரு மொபைல் நம்பரோ ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ இல்லை. பட் ப்ரிப்பரேஷன் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ் என்ன வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் API ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. பியர் ரிவ்யூ பாலிசியில வந்து அவங்க 2 ஸ்டேஜ் அவங்க வந்து பிரிச்சிருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இண்டிபெண்டன்ட் ரிவ்யூஸ்க்கு வந்து போகும்.
அதுக்கு பிறகு அவங்க வந்து அக்செப்டன்ஸ் குடுத்தா, உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் உடைய அக்செப்டன்ஸ் வந்து உடனே இமெயில்ல வந்து வந்துரும். அதுக்கு பிறகு அவங்க ஆக்சுவலா ஒரு ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. இதுதான் பப்ளிகேஷன் ஃபீல வந்து குடுத்திருக்காங்க. ரெகுலர் ரிவ்யூக்கு வந்து பேஸ் ஃபீ வந்து €450 ஆர் அப்ராக்ஸிமேட்லி லைக் 41,000 இன் இந்தியன் ரூபீஸ். இது வந்து 6 பேஜஸ்க்கு மட்டும் தான். இப்போ எக்ஸ்ட்ரா அதாவது அடிஷனல் பேஜ்க்கு வந்து €90 நீங்க வந்து பே பண்ணணும்னு குடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் ரிவ்யூக்குன்னா €1,500 ஆர் அப்ராக்ஸிமேட்லி லைக் 1,38,000 இன் இந்தியன் ரூபீஸ். ஏன் இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு வந்து தெரியல. சப்மிஷன்ஸ் செக்ஷன்ல நீங்க கோ த்ரூ பண்ணா நீங்க அதாவது உங்களுடைய பேப்பர் வந்து எம்எஸ் வேர்ட் ஃபார்மேட்லயோ இல்ல ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயோ நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு லாகின் பண்ணி சப்மிட் பண்ணணும். நம்ம பார்த்த மாதிரி 2 ஸ்டேஜஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ரிவ்யூவர்ஸ் வந்து உங்க பேப்பரை ரிவ்யூ பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வந்து வருவாங்க. ஸோ வெப்சைட்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. எனிவே நம்ம வந்து சை இமேஜ் ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ sciimagejr.comல வந்து ஜேர்னல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி போர்ச்சுகல், சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், பப்ளிஷர் வந்து IADITI, ஹெச் இண்டெக்ஸ் வந்து வெறும் 8 தான். ஸோ அதே ஐஎஸ்எஸ்என் நம்பர், கவரேஜ் இயர்ஸ் வந்து 2019 till 2023. பட் எனிவே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் இதை கிளிக் பண்ணா எக்ஸாக்டா நமக்கு அதே நம்ம ரிவ்யூ பண்ண அதே வெப்சைட் தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஜெனுவினான வெப்சைட். அதே இமெயில் ஐடி தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்து ஸ்கோப்ல வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இவங்க டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க. ஆத்தர்ஸ் வந்து எந்த காரணத்து கொண்டும் சப்மிஷன் ஃபீயை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. சப்மிஷன் ஃபீ தான் சார்ஜ் பண்ணல, பட் நம்ம வந்து ரிவ்யூ ஃபீ இல்ல பப்ளிகேஷன் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணலாம்ல அப்படின்னு வந்து இந்த வெப்சைட் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. குவார்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் கேட்டகரியில இவங்க வந்து Q4 குவார்டைல வந்து வராங்க. இது வந்து ஆக்சுவலா அப் டு 2023. ஸோ இதோடைய 2 இயர், 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. எல்லாமே வந்து 2023 வரைக்கும் தான் காமிக்கிறாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது சில பேர் வந்து ஷேர் பண்ணது என்னுடைய ஆர்டிகல் வந்து அக்செப்ட் ஆகிட்டு அக்செப்ட் ஆன பிறகு ஒரு ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட் கேட்வே பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பேமெண்ட் கேட்வே கொடுப்பாங்கல்ல இந்த அமௌண்ட் வந்து பே பண்றதுக்கு, அந்த கேட்வேக்கும் இந்த ஜேர்னல் நேமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஜேர்னலுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ISSN போர்ட்டல்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒரிஜினலி வந்து போர்ச்சுகல் ISSN நேஷனல் சென்டர்ல வந்து இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ சை இமேஜ் ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல நமக்கு வந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு, பட் எனிவே ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல சோர்சஸ்ல டைட்டில்ல நம்ம இந்த ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சைட் ஸ்கோர் வந்து 1.3, ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 17%. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இது ஆக்சுவலா ஒரு ஓபன் ஆக்சஸ் ஜேர்னல். ஸோ 2019ல இருந்து 2025 வரைக்கும் கவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கரண்டா வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. அதே பப்ளிஷர் வெப்சைட், அதே ISSN நம்பர், வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இல்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. சரிங்களா? பட் எனிவே வேற வழியிலையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ்ல வந்து 2025ல வந்து இப்போ பாருங்க 906 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆகிட்டு. இப்போ நம்ம மார்ச் 2025ல வந்து இருக்கும். இன்னும் ஒரு 9 மாசம் இருக்கு. ஆனா நீங்க கடந்த வருஷங்கள்ல பாருங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது 20 டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் பண்ணாங்க. அதுல இருந்து 60 டாக்குமெண்ட்ஸ் கூடியிருக்கு. அதுல இருந்து 200 டாக்குமெண்ட் கூடியிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி லைக் 5 டைம்ஸ் பக்கத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ரேங்க் வந்து கோத்ரூ பண்ணும்போது 17%ல வந்து வராங்க. ஸோ 0 to 25ல வர்றதுனால இவங்க Q4 குவார்டைல வந்து வராங்க. பட் இதுல ஒன்னு நீங்க நோட் பண்ணணும், 2023 வரைக்கும் தான் இவங்க வந்து Q4 குவார்டைல வந்து வராங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி வந்து சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல பார்த்துட்டோம். ஸோ சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எவ்வளவு நாளைக்கு இல்ல எவ்வளவு மாசத்துக்கு இல்ல எவ்வளவு வருஷத்துக்கு இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல கண்டினியூ ஆகும்னு கேட்டா டவுட் தாங்க. ஏன்னா இந்த ஜேர்னல் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுறதுக்கு அறிகுறிகள் நிறையவே தெரியுது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் வருஷம் அதாவது 2025ல இப்போவே 26 இஷ்யூஸ் பக்கத்துல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் இஷ்யூல ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் இஷ்யூலயே நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பார்ட் மட்டும் இப்போ வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு 906 டாக்குமெண்ட்ஸ். ஸோ 26 ஸ்பெஷல் இஷ்யூஸ், ஒரு ரெகுலர் இஷ்யூ, இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 906 டாக்குமெண்ட்ஸ் இல்ல.
ஒரு பார்ட் தான் 906 டாக்குமெண்ட்ஸ். இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் இன்னும் இருக்கு இண்டெக்ஸ் ஆகாம. எனிஹவ் இப்போ கரண்டா வந்து 2025ல வந்து இவங்க வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்காங்க. பட் இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷனை வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. இதே மாதிரி இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து சர்ச் பண்ணும்போதும் நமக்கு சூட்டபிளான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ ரொம்ப ரீசெண்டா யூஜிசி அவங்களுடைய யூஜிசி கேர் ஜேர்னல்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை வந்து யூஜிசி கேர் வெப்சைட்ல நம்மளால செக் பண்ண முடியல. சோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருக்கு. வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லயோ ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லயோ இல்ல. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வெப்சைட்ல வந்து சார்ஜ் பண்றது 450 euro or approximately like 40,000 in Indian rupees or 41,000 in Indian rupees. ஃபாஸ்ட் ரிவ்யூ அப்படின்னா, அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்கா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1,500 euro or approximately 1,38,000 in Indian rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா விசாரிக்கும் போது அவங்க சார்ஜ் பண்றது $400 or approximately 32,000 in Indian rupees. So 32,000 அப்படிங்கிற வந்து ஒரு Q4 குவார்டர்ல வந்து சார்ஜ் பண்றது ரொம்பவே ஜாஸ்தி தான். இவங்களுடைய ஆர்ச்சிவ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது 2025ல இப்பவே 24 ஸ்பெஷல் இஷ்யூவா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ரெகுலர் இஷ்யூ தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் இஷ்யூஸ்ல நீங்க கோத்ரூ பண்ணும்போது ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. பட் எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்ல இந்தியன் மெம்பர்ஸே இல்ல. இப்படி ஊர்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணதுனால அரௌண்ட் லைக் 906 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல இப்போ 2025ல வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. என்னுடைய ஆர்டிகல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகிட்டுப்பா அப்படின்னு ஒரு மெத்தனத்துல இருக்காதீங்க. ஸ்கோபஸால ஒரு ஜேர்னலை வந்து சீரியஸ் கன்சர்ன்ஸ்ல ரிமூவ் பண்றதுக்கும் ரைட் இருக்கு. அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன்னா, அதாவது வந்து பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணல, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஆர்டிகலும் ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிரும் ஆர் மேபி டி இண்டெக்ஸ் ஆகிரும். ரொம்ப ஃபேமஸான ஆப்பிரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் ஜேர்னலுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதே மாதிரி ஜேர்னல் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் ஜேர்னலுக்கும் நடந்திருக்கு. சோ நம்ம ப்ரெடிக்ட் பண்றது இந்த ஜேர்னல் வந்து கூடிய சீக்கிரமே ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகிரும் அப்படிங்கறது நினைக்கிறோம். ஒருவேளை இந்த ஜேர்னல் பத்தின சில கன்சர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்க்கு நீங்க தாராளமா எப்ப வேணாலும் தெரிவிக்கலாம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டேன்னா ஸ்கோபஸ் டீம் வந்து இந்த ஜேர்னலை எவாலுவேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க அந்த பாலிசிஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பப்ளிஷிங் எத்திக்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலன்னா உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஜேர்னல் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCIE, ISI, ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.